ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சண்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் சண்டே இந்த vlog நான் ஷூட் பண்ணேன். விடைஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் மூன் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது ஸ்கை. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும். இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு சில்க் சல்வார் வேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு சில்க் சல்வார்ஸ் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதை தனியாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி சில்க் சல்வார்ஸ்லாம் தனித்தனி கவர் போட்டு நான் வச்சுருப்பேன். கிட்ஸ் ரூமில் இருக்கிற என்னோட ட்ரெடிஷ்னல் வார்ட்ரோபை என்னோட ஆஃபீஸ் ரூமில் இருக்கிற வார்ட்ரோப்க்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதை ஒரு தனியாக நான் வார்ட்ரோப் டூர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்னோட சாரீஸ்லாம் ஹேங்கர் சிஸ்டம்க்கு மாற்றிட்டேன் நான். அண்டு சூப்பராக இருக்குது இப்போ என்னோடய வார்ட்ரோப். அண்டு துப்பட்டா லெகிங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் நான் கொடுக்குறேன். துப்பட்டா லெகிங்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சனால எனக்கு பிக் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி நான் பிக் பண்ண சல்வாரோட டாப் பீகாக் ப்ளூ, அதுக்கு ரெட் கலர் லெகிங்ஸ் அண்ட் துப்பட்டா எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி என்னோட அவுட்ஃபிட். அதுக்கப்புறம் என்னோட செகண்ட் காஃபி இது. ஸோ வீட்டில் யாருக்காவது காஃபி போட்டால் நம்மளுக்கும் காஃபி குடிக்கணும் போல் தோணிடும். ஸோ இதை கண்டிப்பாக இந்த பழக்கத்தை நான் விடணும்னு நான் நினச்சிருக்கேன். கிட்ஸ்க்கு இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பு அட்டி விடலான்னு நினச்சிருக்கோம். அதுக்காக விர்ஜின் கோகனட் ஆயில் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதில் கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்டை நல்லா தலையில் ஹெட் மசாஜ் பண்ணி குளிப்பாட்டி விட போகிறேன். கிட்ஸ்க்கு ஹெட் மசாஜ் பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹேர் டேமேஜ் ப்ரிவென்ட் பண்ணும். அதோடு சேர்த்து அவங்களுக்கு மைண்டையும் காம் பண்ணிடும். அண்ட் தெல் கெட் அ பெட்டர் ஸ்லீப். அதுக்கப்புறம் முடியும் நல்லா வளரும். ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்டு பொடுகெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொடுகு வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அதனால் எப்பப்போ டைம் கிடைக்குதோ கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹேர் கேர் பண்ணி விட்ருவோம். ஸோ இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே ஸ்கால்பில் தடவி நல்லா மசாஜ் பண்ணி விட்டால் பெனிஃபிட் இன்னும் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி இந்த வேலையை ஹஸ்பண்ட் தான் பார்க்குறாங்க. நான் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இன்றைக்கி கிட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ட்ரெடிஷ்னல் வேர் போடல, வெஸ்டர்ன் வேர் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வி ஆர் கோயிங் ஃபார் அ ஷாப்பிங். பட் நான் மட்டும் ட்ரெடிஷ்னல் வேர் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வேர் பண்ணுற கம்மல் இது நாராயணா பேர்ல்ஸில் வாங்கின கம்மல். இந்த கம்மல் அதுக்கப்புறம் தனிஷ்கில் வாங்கின இந்த நெக்லஸ். ஸோ ஆன்டிக் நெக்லஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் போடக்கூடிய ஜுவல்லரி. மேக்கப்பில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால மேக்கப் பற்றியே யோசிக்கிறது இல்லை. ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த புதுசாக வாங்கின காம்பேக்ட் யூஸ் பண்ணலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது 925 ஃப்ரம் லாக்மி. அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் இதெல்லாம் பிபி ஃப்ரம் பான்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் மெப்ளின் மேட் லிப்ஸ்டிக். ஸோ இந்த கலர் கோடு ரொம்ப ரொம்ப எனக்கு ஃபேவரட். அண்ட் இந்த ஸ்கெட்ச் லைனர், ஸோ கலோசலோட ஸ்கெட்ச் லைனர், ஐலைனர் போட தெரியாதவங்க கூட இந்த ஸ்கெட்ச் வச்சு அழகாக போடலாம். அதுக்கப்புறம் மஸ்காரா, அதுக்கப்புறம் சிந்தூர், அதுக்கப்புறம் லிப் லைனர், அதுக்கப்புறம் பிபி க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ப்ரஷ். அவ்வளோதான் இன்றைக்கி மேக்கப். ஒரு சிம்பிள் கெட்டப்பில் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஆன் மை ஃபேவரேட் சில்க் சல்வார் எனி கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதே மாடலில் தான் நிறையா தச்சு வச்சுருப்பேன் நான். அண்ட் இன்றைக்கி அப்படியே ஒரு ஃபுட் வேரும் பாண்டி பஜாரில் வாங்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. இப்போ ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே ஆதியா பாப்பா பர்த்டேக்கு ஷாப்பிங் பாண்டி பஜார் போகிறோம். அண்ட் அதோட சேர்த்து மோச்சி போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. அங்கே ஃபுட்வேர்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போகலான்னு பிளான் இருக்குது. அண்ட் ஃபங்க்ஷன்லேயே நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டோம். அண்ட் த லஞ்ச் வாஸ் அமேசிங். இந்த இது எந்த ஹோட்டல் அப்படின்னா நட்சத்திரா மடிப்பக்கமில் இருக்குது. ஸோ ஒரு பியூர் வெஜ் சூப்பர் ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே ஃபுட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நேராக பாண்டி பஜார் போகிறோம். அது அப்பாவோட பர்த்டே ஷாப்பிங். எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஷாப் இன்ஸ்டோர் ஃப்ளோரா. அங்கே தான் கிட்ஸ்க்கு எப்போ போனாலும் 10 நிமிஷத்தில் அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் போகிற வழியில் மினிசோலாம் இருந்தது. ஸோ இந்த இடத்துல மினிசோ வந்ததெல்லாம் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அண்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் ஷாப்பிங்க்கு வந்துட்டோம். அண்டு சேஞ்சிங் ரூமில் பயங்கர அட்டகாசம், அவ்வளோ என்ஜாய் பண்ணால். இந்த ஷாப்பில் ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் அதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதோட சேர்த்து இன்னொரு என்ன விஷயம்னா எல்லாத்துக்கும் கேட்லாக் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் மோச்சி எனக்கு ஃபுட்வேர் எதுவுமே பிடிக்கலை. அதுக்கப்புறம் சரி ரோட் சைடில் இருக்க டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் எதனா வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வி ஹவ் காட் திஸ். அதுக்கப்புறம் வர வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தோம். இன்றைக்கி ஈவினிங் ஸோ நான் ஒரு டிஷ் அண்ட் என் ஹஸ்பண்ட் ஒரு டிஷ் பண்ணலான்னு பிளான் இருக்குது.
கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி எதனா டிஷ்ஷஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான். அண்ட் நான் ஒன்று பண்ண போகிறேன், அவங்க ஒன்று பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அண்ட் அதோட சேர்த்து கிட்ஸோட ஃபேவரட் ஸ்ட்ராபெரிஸ், அதுக்கப்புறம் ப்ளூபெரிஸ்லாம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அனன்யாவோட ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரூட் வந்து ஆரஞ்சு. அவளுக்கு ஆரஞ்சு எப்படி இருந்தாலும் பிடிக்கும், எவ்வளோ புளிப்பாக இருந்தாலும் பிடிக்கும். பட் இந்த ஆரஞ்சு வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. அண்டு கிட்ஸ் இப்போ குடிக்கிறதுக்கு லஸ்ஸி வாங்கியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ப்ளூபெரிஸ்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்ஸு. இன்றைக்கி நான் என்ன டிஷ் பண்ண போகிறேன்னா, நான் வந்து கப்பு பீட்ஸா பண்ண போகிறேன். ஸோ கப் கேக் மோல்டில் வந்துட்டு பீட்ஸா பண்ண போகிறேன், ப்ரெட் யூஸ் பண்ணி. அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ப்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு புட்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து சம்திங் கேரமலைஸ்டு புட்டிங் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ யாரோட டிஷ் இன்றைக்கி வின் பண்ண போகுதுன்னு தெரில. நான் வந்து கொஞ்சம் பிளாக் ஆலிவ்ஸ், அதுக்கப்புறம் சீஸு இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அண்ட் கிட்ஸு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தனால ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ்னால் போதும், 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டுக்கு வந்து மொதல் வேலையை அந்த இயரிங்ஸை கழட்டி வச்சேன். அவ்வளோ வெயிட்டு, ஸோ அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் சூடாக ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு ஐ எம் மேக்கிங் காஃபி. அண்ட் ரொம்ப டயரிங்காக இருந்தது. பாண்டி பஜார் ஷாப்பிங் போனாலே ரொம்ப டயர்ட் ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ என் மக்கு தான் பெருசு, பட் காஃபி வந்து அதில் 1/2 டம்ளர் தான் குடிப்பேன் நான். ஸோ காஃபி நம்பர்ஸ் வந்து எவ்வளவோ குறைச்சாச்சு. நைட்டெல்லாம் இப்போ குடிக்கிறது இல்லை. முதல்ல வந்துட்டு நைட்டு மழை பெஞ்சாலே காஃபி எதாவது குடிப்பேன் நான். ஸோ இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் வந்துட்டு இது நல்லதில்லை அப்படின்னு தெரிஞ்சால் கூட இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைப்பேன். பட் இதெல்லாம் வந்து ஏதோ சம் ஹாப்பினஸ் எனக்கு. அண்ட் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் குட்டி பாப்பா சூப்பராக விளையாடிட்டு இருக்கா. அண்ட் நாங்கள் வந்து எங்களோட குக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். அனன்யா அவங்க டேடிக்கு ஹெல்ப்புக்கு வந்திருக்கா. அண்ட் தே ஆர் மேக்கிங் த புட்டிங் யூஸிங் அது என்ன ப்ரெட்டு, அதுக்கப்புறம் எக்ஸு, அதுக்கப்புறம் நிறைய சுகரு. ஸோ அதனாலே வந்துட்டு எனக்கு கேக்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நிறையா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ரொம்பலாம் நான் பண்ணவும் மாட்டேன், நிறையா சாப்பிடவும் மாட்டேன். அண்ட் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக பீட்ஸா, கப் பீட்ஸா பண்ண போகிறேன். அண்ட் அவங்க வந்து சுகர் மட்டும் இல்லை, மில்க் மேடு கூட ஏதோ ஆட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் நான் வந்துட்டு இங்கே எல்லா கலர் கேப்சிகம், அதுக்கப்புறம் கார்னில் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய கப் கேக் மோல்டில் வந்து லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ த அதர் சைட் பார்த்தா எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து ப்ரெட்டு, சுகரு, மில்க்கு, எக்கு, அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க்கு, இவ்வளோ விஷயம் இருக்குது. அண்ட் நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதில் வந்து கொஞ்சம் பீட்சா சாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் மைனேஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோடு சேர்த்து கொஞ்சம் ஆரிகனோ சீசனிங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த பீஸா ஃப்ளேவர் சூப்பராக வரும். அண்ட் இப்போ லைன் பண்ணி வச்சுருந்த கப் கேக் மோல்டில் எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கணும். அண்ட் த அதர் சைட் பார்த்தா என்னோடய கேக் மோல்டில் வந்து சுகரை கொட்டி அதை வந்து கேரமலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடய கேக் மோல்டு போயிடுமே தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த டிஷ் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தே ஆர் கேரமலைசிங் த சுகர். அண்ட் நான் வந்துட்டு பிரெட் பீசஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து கப் கேக் மோல்டில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மிக்சர் இருக்குல்ல, வெஜிடபிளில் வந்துட்டு பீட்சா சாஸில் ஆட் பண்ண மிக்சர் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு மேலே சீஸில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ த அதர் சைட் பார்த்தா சுகர் எல்லாம் நல்லா கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு அந்த பேட்டர் வந்து கொட்டுவாங்க போல். ஸோ அது ரெடியாக இங்கே மிக்ஸி ஜாரில் இருக்குது. அண்ட் நான் வந்து என்னோட கப் பீட்ஸா வந்து ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். நிறைய சீஸ் அண்ட் அதுக்கு மேலே ஒரே ஒரு ஆலிவ். ஸோ பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை வந்து ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணணும். அண்ட் அவங்களும் வந்துட்டு இதை பேக் பண்ணணும் போல். என்கிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸும் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு கிளாஸ் பவுலில் வந்துட்டு நான் அதையும் போட்டு வச்சுட்டேன். ஸோ 2 இதுவும் பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் அது அதர் சைடு சில்வர் ஃபாயிலாக வச்சு கவர் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி அவன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டோம். அண்டு குட்டி பாப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விளையாடிட்டுருக்கா. என்ன விளையாடிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தா என்னோட சிலிக்கான் ஷீட் எடுத்து அதை ஃபுல்லாக ஓட்டை போட்டு அதை ஃபுல்லாக வேஸ்ட் ஆக்கிட்டா. பட் தட்ஸ் ஓகே, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கா. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் பண்ண அந்த புட்டிங்கை வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது முடிஞ்ச பிறகு அதை வந்து அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வைப்பாங்களாம். ஸோ கொஞ்சம் டைம் இருந்தது. இந்த டைமில் வந்து பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ அவளுக்கு வந்து 4 ட்ரெஸ்ஸஸ் வந்து நாங்கள் போட்டு காட்டியிருந்தோம். அதில் வந்துட்டு இந்த க்ரீன் ஸ்கர்ட் அந்த பிளாக் டாப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அது வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 1790. அதோட மெட்டீரியல் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இன்னொன்று வந்து ஸ்கர்ட் தான் வாங்கினோம். பட் இதுக்கு வந்து ஒரு பிளேசர் இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 490 rupees. பட் 2ஓட மெட்டீரியலும் சூப்பராக இருந்தது. அண்ட் பாப்பா வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கனால அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட் அப்புறம் பிளேசர் இது மாதிரி போட்டால் நல்லா அழகாக இருப்பாள்.
அண்ட் அவங்களோட வந்து 10 மினிட்ஸ் பேக் ஆகிடுச்சு. ஸோ இதை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை டைரெக்டாக ஃப்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நான் வந்து இப்போ என்னோட கப் கேக்ஸ் வந்துட்டு கப் கேக் இல்லை, கப் பீட்சாஸ் வந்துட்டு நான் பேக் பண்ணணும். அண்டு இந்த புட்டிங் பார்த்தா சூப்பராக இருந்தது. அவங்க வின் பண்ணிடுவாங்க போல் தெரியுது. ஸோ ஆக்சுவலி வந்து சரியாக வேகலை அவங்களோடது. மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும்னு பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு நான் வந்து அந்த டைமில் என்னோட கப் பீட்சாஸையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ தட் வந்து ரெண்டும் ஒன்றா வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வெந்திருச்சான்லாம் வந்துட்டு ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட கப் பீட்சாவும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தது. அண்ட் அவங்களோட கேக்கும் வந்து பேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் இல்லை புட்டிங் அது பேக் ஆகிட்டு ஃப்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் என்னோட கப் பீட்சா ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன ஒன்றுனா கொஞ்சம் அந்த ஷேப் மட்டும் குழஞ்சிருச்சு, அது மட்டும்தான். மற்றபடி டேஸ்ட் வாஸ் அமேசிங், சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு குயிக்காக வந்து நம்ம ஒரு கப் பீட்சா வந்து வீட்டிலே பண்ணிடலாம். ப்ரெட் இருந்தால் போதும், அதை ஜஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சீஸ் ஆட் பண்ணால் போதும், முடிஞ்சிடும். ஸோ அவங்களோட புட்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த புட்டிங்கை வந்து இந்த மாதிரி அப்சைட் டவுன் பண்ணி தான் எடுக்கணும் போல். அப்படின்னா தான் வந்து அந்த கேரமல் பண்ண அந்த சுகர்லாம் வந்துட்டு மேலே அழகாக கோட் ஆகிடும். அண்டு சூப்பராக வந்துருந்தது. அண்ட் கிட்ஸு வந்து 2 டிஷ்ஷுமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அண்ட் அனன்யா வந்துட்டு அவளுக்கு குக்கிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ரொம்ப என்ஜாய் பண்ணால். அண்ட் இதோட எங்களோட சண்டே வந்து சூப்பராக முடிஞ்சது. அண்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிக் ஹை டு நியூ வியூவர்ஸ். அண்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை, டேக் கேர்.